எலெக்ஷன் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டே இருக்கு நாளுக்கு நாள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாட்டான டாபிக் அண்ட் எல்லா இடத்துலையும் கேட்கப்படுற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், ஆனால் தயவு செஞ்சு யாருன்னு தெரிஞ்சுட்டு ஓட்டு போடுங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் நல்ல தலைவர்கள் இருப்பாங்க, ஆனால் நல்ல தலைவர்கள் சொல்கிறத தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளே சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். சில நல்ல தலைவர்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு என் வண்டி முன்னாடி குறுக்க ஓடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் தொண்டர்கள் கேட்கறது இல்லை. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் யார் யாரெல்லாம் வேட்பாளர்கள் அப்படின்ற வேட்பாளர் பட்டியலை எடுங்க. அவங்க யார் யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், முகத்தை பாருங்கள், அவங்க மூஞ்சியை பாருங்கள். ஓகே, இவனுக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன், இவருக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன், இந்த அம்மா இவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்ற அவங்களோட மூஞ்சியை பாருங்கள். அவங்கள இதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் பார்த்துருக்கீங்களான்னு பாருங்கள். ஓகே, வெள்ளம் வந்த டைம்லலாம் அவங்க வந்து வேலை செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள். அவங்க பின்னாடி ஏதாவது கேஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போல்லாம் ரேப் வந்து ஈஸியாக ஆகிடுச்சு, எல்லா இடத்துலையும் ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கண்டிப்பாக அவங்க மேலே பாலியல் கேசஸ் இருக்கா, இல்லை ஏதாவது திருட்டு வழக்கு அந்த வழக்குன்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். மெயினாக வந்து சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய கேண்டிடேட்ஸை ஒரு தடவை அட்லீஸ்ட் ரிசர்ச் அது பண்ணுங்கள். ஏன்னா அவங்க எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்கிறாங்க, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நிற்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட சவுண்ட் மைண்டோடு தான் நிற்பாங்க. பார்த்துட்டு யாருன்னு தெரிஞ்சுட்டு ஓட்டு போடுங்க.